ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை. எஃப்ஜே பா கண்டிப்பாக வந்துட்டு இவரெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து எப்படா போவார்னு தான் இந்த சண்டையை பார்க்கும்போது நம்மளுக்குலாம் தோணும். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கானாவினத் தலையாக வந்து 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவரே வந்துட்டு ததக்கு பதக்கு தான் போகிறாரு. பாவம் முடியல அவரால். சரிங்களா? இதில் இவர் வந்து மூடிட்டு உட்காரு, குசும்பு வேலை பார்க்காத அப்படின்னு ஒரு பெரிய மனுஷனை பார்த்து ஒரு சின்ன பையன் சொன்னால் எவ்வளோ காண்டம் இருக்குது சபையில் வச்சு. இது ரொம்ப பெரிய அநாகரிகமான ஒரு செயல் இது. ஆனால் எல்லாருமே தட்டி கேட்டாங்க. ஈவன் சபரியிலேருந்து கனி கூட கொஞ்சம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பெருசாக தெரில. ஆனால் சபரி கேட்டார், விக்ரம்லாம் வச்சு செஞ்சார், பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு இப்போ தான் வந்து அவங்கவுங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பேசணும். இந்த மாதிரி அன்பு கேங்குன்னு ஒரு கேங்க ஆரம்பிச்சுக்கிட்டு அங்கே வந்து எந்த தப்பு பண்ணாலும் யாரும் கேட்கறது கிடையாது. ஆப்போசிட்டில் கூட மட்டும் கேட்குறது மாதிரி பண்ணக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னா, இந்த டான்ஸ் மாரத்தான் செகண்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிது. அதில் வந்து ரூல்ஸ் எல்லாமே சொல்லி முடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் விஜய் பார்வதி 3-1 அதை ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது 3-1க்கு நாங்கள் ஓகே. அதாவது ஃபஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டில் போகிற மாதிரி அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அமித் டீம் இருந்தாங்கள்ல, ரெண்டாவது வந்து விஜய் பார்வதி, மூணாவது வந்து விக்ரம் டீம் இருந்தது. அதை அப்படியே 3-1 மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஓட் போட சொன்னாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3-1க்கு பதில் வந்துட்டு நம்ம ஆதிரையும் விஜய் பார்வதி டீமில் இருக்கிற ஆதிரையும் கனியும் மாற்றி சொல்லிட்டாங்க. அப்போ மெஜாரிட்டி வந்துட்டு இந்த பக்கம் வந்ததுனால விஜய் பார்வதி என்ன அப்படின்னு கேட்கும்போது திரும்ப வந்துட்டு சரி நாங்கள் ஓட்டை மாற்றுறோம் அப்படின்னாங்க. இது ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் தான். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே அந்த பக்கம்லாம் வந்து கத்துறாங்க. திவ்யா வந்துச்சு, நான் இப்போ எந்திரிச்சு ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுன்னு சொன்னாங்க. நானும் எதோ புதுசாக சொல்ல போகிறாங்க பார்த்தா விஜய் பார்வதி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அழகாக வந்துட்டு காப்பி பேஸ்ட்டு. இது ஒரு பாயிண்ட்டாக அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓட்டு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கமருதீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அதாவது விக்ரம் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், எங்களுக்கு 5 பேர், நாங்கள் 5 பேரும் வந்துட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸை வந்து கீழே உதற வைக்கணும், பாட்டு மூலம் அதாவது பாட்டில் டான்ஸ் ஆடிட்டு, அப்போ 5 பேரும் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ கமருதீன் சூப்பராக என்ன சொல்கிறாருன்னா, 5 பேர் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறீங்க, நேற்று 5 பேரில் 3 பேர் பண்ணிவிட்டு மீதி 2 பேர் கலாச்சிட்டு இருந்தீங்களா ஒரு டீமாக போயிட்டு, அப்போ உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா மற்ற டீமுக்கு 4 பேர் தான் இருந்துச்சு. அப்படி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னார். பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு எப்படி டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஆரம்பித்தார். பா அதாவது விவாதம் செய்யலாம், விதண்டாவாதம் கூட செஞ்சிடலாம், ஆனால் வெறியாக வந்து பண்ணுறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ண பேசுவேன் பேசுவேன் பேசுவேன், கத்துவேன் கத்துவேன் கத்துவேன், என்ன ஒரு பேச்சு, எவ்வளோ விஷயங்கள். அதாவது ரொம்ப டூ மச்சாக பண்ணுறாரு. அந்த ஒரு மனுஷன் வந்துட்டு வந்து சொல்கிறாரு மூடிட்டு போ சொல்கிறாரு. காமனாக வந்து சபரி எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. விக்ரம்லாம் கலாய்க்கிறார். ஒருத்தர் வந்து கை தூக்குறான், அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது முதல் கேளு, ஏன் கேட்காம நீ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னால் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்க டீம் ஆளையே வந்து கலாய்க்கிறாரு. சபரிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்துறாரு. ஆதரவு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி முதல்ல வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னா அப்படி தான் பேசுவேன். அப்புறமா சபரி லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று சொல்ல இது பண்ணிட்டு உட்காரும் போது வந்து சரி தான் மூடிட்டு உட்கார் அப்படின்ட்டு. அப்போ எல்லாருமே திட்டுறாங்க, எப்படி நீ மூடிட்டு உட்கார சொல்லு அப்படின்னா, நான் உங்களை சொல்லலை, நான் வந்து கானாவனத்தை தான் சொன்னேன்றாரு. அவர் வயசு என்ன வயசாச்சு, அவங்க ஒரு மனைவி பார்த்தா ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி பேசுகிறான்னு ஒரு வருத்தமாக இருக்குமா இல்லையா? அப்பா ஃபஸ்ட்டு தான் கோன் தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இவர் மேலே டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் சீசன்ஸ்லாம். பட் ஏன் திரும்ப திரும்ப வந்து இதை வளர்த்து விட்டுட்ருக்காங்களே ஒன்றும் புரியல. பயங்கரமாப்பா நம்மளுக்கு பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. அங்கே இருக்கவங்கள எப்படி சகிச்சுக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ரைட், இந்த வாட்டி ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து வச்சு செய்வார். ஏன் அப்படின்னா தலையை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சபையில் வச்சு பண்ணுறது அது வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து அகேன்ஸ்டாக இது பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா, சரி யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு இவர் உட்காந்துட்டார், யார் எஃப்ஜே. அப்போ அவர் வந்து டீம் கூட டிஸ்கஸ் கூட பண்ணாமல் நீ பாட்டு உட்காந்துட்டு இப்போ டீம் ஜெயிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா என்ன எனக்குலாம் தெரியாது, டீம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி போயிட்டார். அதுக்கப்புறம் விக்ரமும் வந்துட்டு ஈகோவெல்லாம் இங்கே காமிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு அவங்களுடைய விஷயங்கள் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திரும்ப திரும்ப எஃப்ஜே என்ன தான் பண்ணாலும் விஜய் சேதுபதி அவர்கள் பெருசாக வந்துட்டு ஆக்ஷன் இப்போ வந்து விஜய் பார்வதியெல்லாம் வச்சு செய்கிறாரு. ஏன் எஃப்ஜே அந்த மாதிரி பண்ண மாட்டாரு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.